வணக்கங்க. 18ஆம் தேதி மறந்துடாதீங்க, தேர்தல் தினம். இது நம்முடைய 17வது லோக்சபா தேர்தல். சட்டமன்ற தேர்தல் இதில் நடக்க போகுது. நமக்கு கிடைச்ச உரிமைங்க. உலகமே நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த தேர்தலை. ஏன் தெரியுங்களா? நாம் போடுற ஓட்டில் தாங்க எம்எல்ஏவும் பிறகு எம்பியும் அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நம்ம ஓட்டு தான் பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்குதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நாம் போடுற ஓட்டில் தான் எம்பி முதல்ல வர்றாரு, அப்புறம் எம்எல்ஏ அவர் எம்பியை என்ன செய்கிறாரு, பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால் நாம் உலகத்தினுடைய பார்வையில் நிற்கிறோம். இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆயுதம். நாம் போட்டு தான் ஜெயிக்க போகிறாங்களா? ஒருபோதும் கேட்காதீங்க. நம்ம ஓட்டு நம் உரிமை. நம்முடைய விரலில் கை வச்சுருக்கிறோம், சுட்டி காட்டுறோம். இந்த சுட்டு விரல் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சுட்டி காட்டுறோம். இந்த விரலில் அழுத்த போகிறோம். இப்படி அழுத்தக்கூடியது இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. மறந்துட வேண்டாம், மறந்து இருந்துட வேண்டாம். அன்றைக்கி எனக்கு வேலை இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க, நான் போலேன்னா என்னாக அப்படிலாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமானது. உங்கள் ஓட்டு அவ்வளோ முக்கியமானது. அந்த ஓட்டை நீங்கள் போய் போட ஆரம்பிச்சிட்டா ஜனநாயகம் தலைக்கும். இந்த தலைக்கிற வேலையை செய்ய வேண்டியது உங்கள் வேலை. அன்றைக்கு நான் வீட்டில் உட்காந்துருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே நம்மளுடைய நாடு முன்னேறாதுங்க. தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அரசியலுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை கட்சி தொடங்குவதோ மற்றதோ இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நாம் செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு ஒருவர் சென்று அணை கட்டுவது போல், வீட்டுக்கு ஒருவர் சென்று போர்க்களத்தில் ஈடுபடுவது போல வீட்டுக்கு ஒருவர் ஓட்டு போட போவோம். ஓட்டு நமது உரிமை, நமது வாக்கு தேசத்தினுடைய பெருமை.